ஹலோ கைஸ், நம்ம சேனலில் சூப்பரான மூவி கொண்டு வந்திருக்கேங்க. தலான் பேய் படம். நான் நினச்ச விட படம் சும்மா வெள்ள செதுக்கி தான் வச்சுருக்காங்க. மூவி நேம் என்ன பார்த்தீங்கன்னா ரெட் அவுட்டுங்க. வாங்க வெடிக்கல போகலாம். நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் மேலே உட்காமக்க அப்படியே ஒரு லவ். ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து பார்ட் டைமாக கடலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரிக்கு வந்து நம்ம கரெக்ட் பண்ணி பார்க்குறாரு. கடலில் போகிறாரு நம்ம ஹீரோ. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கால ஒருத்தன், நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் வரும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கால வந்து ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க. அப்போ என்னடா வேணும்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி கொடு, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கேட்குறியான். சரி, என்ன ஹெல்ப்னா பில்டிங் போகணும். சரியான என்கிட்ட பெஸ்டி இருக்கா, அவள் சரியான லைவ் பைத்தியம், லைவ் எடுத்துகிட்டு அப்போல்லாம் உன்னால தான் முடியும், அந்த சாவி மட்டும் வாங்கி கொடுன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஹீரோயின் நம்மளும் நானும் வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது என்னாச்சுன்னா பில்டிங்கில் சும்மா நிற்கிறார் நம்ம ஹீரோயினி. அப்போ ஹீரோயின் கூப்பிட்றாரு, வா சும்மா பயப்படாத நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பில்டிங்கில் போக முன்னாடி நம்ம ஹீரோயினி வந்து அந்த பேய் பெங்களால் இருக்காங்க. அப்போ இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த செல்லாம் போக வேணாம்டா, அதாவது தடைப்பட்ட பகுதிரான்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின்ட்ட. இந்த பசங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் கேட்காம அந்த ஓப்பன் பண்ணி போகிறாங்க. அந்த பில்டிங்குள்ளே அந்த ரூமில் என்னதான் இருக்குன்னு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்து அந்த ரூமில் வந்து ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை வந்து படிக்கும்போது கிணறு மாதிரி ஓப்பன் ஆகிடுதுங்க. நம்ம ஹீரோயினி மட்டும் அந்த கிணத்துல போய் மாட்டிக்கிறா. மாட்டின முன்னாடி ஒரு தீவில் வந்து பேய் காட்டுக்குள்ளே வந்து தூக்கி போட்டுருது அந்த தண்ணி வந்து. அப்போ வந்து ஹீரோயினி வந்து எந்திரிச்சு பார்த்தா என்ன ஆச்சுன்னா, அங்கே வந்து ஒரு சரியான ஒரு பேய் வந்து நிற்கிது. மண்ணில் வந்து புதஞ்சி எந்திரிச்சு நிற்கிது. சிவப்பு ட்ரெஸ்ல வந்து ஒரு பேய் வந்து துரத்துது. அந்த ஹீரோயினி வந்து அந்த தப்பிச்சு அந்த பேய்கிலேருந்து ஓடின பின்னாடி ஒரு பில்டிங்கில் போகிறாங்க. பில்டிங்கில் போய் ஒரு வீடு மாதிரி இருக்குது பேய் வீட்டில். அங்கே போன பின்னாடி பேய் பார்க்குது. ஒரு பேய்க்கு ஒரு பேய் சீப்பு விடுது, ட்ரெஸ் போட்டு விடுது. அப்படி பார்க்குற நம்ம ஹீரோயினி பார்த்து பின்னாடி பயந்து ஓடுறா அந்த இடத்த விட்டு. பேய் ஒரு வேலையை பிடிச்சி அது கழுத்தை தூக்கி கொல்ல பார்க்குது நம்ம ஹீரோயினியாக பேய். அந்த பேய்கிட்ட வந்து ஒரு டார்ச் லைட் அடிக்கும் போது அந்த பேய் பயப்படுது. அப்படியே ஹீரோயினி அங்கேருந்து தப்பிச்சு வெளியே ஓடிட்டா. அங்கே அந்த இடத்த எடுத்து நம்ம ஹீரோயினி அந்த பேய்கிட்ட இருந்து சும்மா கத்தி எடுத்துகிட்டு வந்து வெளியே வந்துடுறா. கர்னர் வந்து பில்டிங் மேலே வந்துடும். நம்ம ஃப்ரெண்டெல்லாம் பார்க்குறான். அங்கே போய் பார்த்தா அங்கே மேலே வந்து நம்ம இப்போ லைவ் பைத்தியப்பட்டுருந்தாலே அவளுக்கு பேய் பிடிச்சிருச்சு. அப்போ அந்த பேய்கிட்டேருந்து ஃப்ரெண்டை எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்ற சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஒரு நிமிஷத்துக்கு பயங்கரமாக செதுக்கி வச்சுருக்காங்க. நீ ஹீரோக்கு என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும், சூப்பராக பயங்கரமாக வச்சுருப்பாங்க. மூவி லிங்க் கீழே கொடுத்துக்கே டெவலப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நான் நினச்சதை விட படம் சும்மா வேறு லெவலில் செதுக்கி வச்சு தான் வச்சுருக்காங்க. தாய்லாந்து பெண்ணா சும்மா சொல்ல வேணும். மூவி லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ஃபைலில் தான் இருக்குது. டெவலப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தமிழ் டப்பிங்கில் இருக்குது. மறக்காம நம்ம சேனல் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணிடுங்க.